கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு அனுதாப ஓட்டை தான் வாங்கி கொடுத்துச்சு. அது பிளஸ்ஸா மாறுச்சு. அப்படிலாம் நம்ம ஆக்சுவலி விஜய்க்கு அது மைனஸா போயிருக்கும். இல்ல அப்படி ஆனா அது பிளஸ்ஸா மாறுச்சு. அனுதாப ஓட்டா அப்படி மாறுச்சு. கிடையாது. நீங்க போறதுதான் கணக்கு தப்பு. வெளிநாடுகள் அந்த ஸ்டாண்ட் தான் சார் இருங்க சார். டர்ன் ஆன் இருங்க. நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோசியம் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி வந்து அனுதாபமா ஆயிடுச்சு சொன்னா கரூர்ல ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு. கரூர் மக்கள் அனுதாபப்படுது. ஒட்டுமொத்த தமிழக கிடையாது. எப்படி சார் நீங்க ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நீங்க சொல்றது? எல்லாரும் முதலமைச்சர்லாம் 10 மணிக்கு தான் போவாங்க. இவர் 8 மணிக்கு போயிடுறாரு. ஆனா அது உண்மை இல்லை. 8 மணிக்கு போறது இல்லை சார், சும்மா சொல்றாரு. அப்படி பில்டப் கொடுக்குறாங்க. அப்படி பில்டப் யார் தெரியுமா? 8 மணிக்கு சாயந்தரம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு போயிடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு தான் சட்டசபையிலிருந்து வராராம். அப்படி வந்து எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்களாம். அமித்ஷாவே பயந்து போயிருக்கிறாராம். அப்படி ஒரு பில்டப் ஓடிடுது சார். அமித்ஷா காதுக்கு போச்சுன்னா அவரு டென்ஷன். அந்த 41 பேர் இறப்புல வந்து கிட்டத்தட்ட 38 பேருக்கு வந்து அரசு பணி கொடுத்துட்டு நீங்க நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிருக்கு. இது விஜய்க்கு அரசுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு விஜய் இல்ல அரசுக்கு பேக் இல்ல சார். ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனம் அதாவது அறிவுரை வழங்கிருச்சு. வழிகாட்டுதல் சொல்லி இங்க பாருங்க. டெம்பரரி போஸ்டிங் தான் கொடுக்கணும். ரைட். அதை மீறி எப்படி கொடுத்து எப்படி பேக் ஃபயர் ஆனிச்சு? விஜய்க்கு இது இங்க அடி தானே, இடி தானே. சரி கேட்டீங்களா? சர்க்கிள் தானே. ரைட் கேட்டீங்களா? பதில் சொல்லுவோம். தமிழ்நாடு அரசுக்கு நீங்க வந்து பின்னடைவு அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு, விஜய்க்கு பின்னடைவு கிடையாது. ஓப்பனாவே கேட்குறேன் சார். நாம் தமிழர் போட்ட பால்ல விஜய் போல்ட் ஆயிட்டாரா? போல்ட் ஆயிட்டாருன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம் தமிழருக்கு அது சக்சஸ் இல்லை சார். அதுதான் சார் நீதிமன்றம் தடை போட்டுச்சுன்னா அது விஜய்க்கு விழுந்த பேரடி அப்படின்னு அது விஜய்க்கு அவமானம் தானே. இல்ல நீங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சேதான் அதை பண்ணிருக்காங்க. விஜய் தெரிஞ்சேதான் பண்றாங்க. நாங்க தெரிஞ்சேதான் தோத்து போறாரா? இப்போ நான் கேட்கிறேன். இல்ல சார் இப்போ நான் உன்னை கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. கரூர் விஷயத்துல இப்ப இந்த வேலை இப்போ உயர்நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆமா ஆமா. விஜய் தலையில கொட்டு வச்சு. ஆமா உண்மைதானே. இதை மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. இந்த கொட்டு பத்தாதுன்னு சொன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு வைக்கலாம். இல்ல கொட்டு வச்சுக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் அமர்வாஞ்சம் தரணும்னா தடை விடுவாங்க. கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு அனுதாப ஓட்டை தான் வாங்கி கொடுத்துச்சு. அது பிளஸ்ஸா மாறுச்சு. அப்படிலாம் நம்ம ஆக்சுவலி விஜய்க்கு அது மைனஸா போயிருக்கும். இல்ல அப்படி கிடையாது. அது பிளஸ்ஸா மாறுச்சு. அனுதாப ஓட்டா மாறுச்சு. அப்படி கிடையாது. நீங்க போறதுதான் கணக்கு தப்பு. வெளிநாடுகள் அந்த ஸ்டாண்ட் தான் சார் இருங்க சார். டர்ன் ஆன் இருங்க. நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோசியம் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி வந்து அனுதாபமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் கரூரில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும். கரூர் மக்கள் அனுதாபப்படுது. ஒட்டுமொத்த தமிழக கிடையாது. எப்படி சார் நீங்கள் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நீங்கள் சொல்கிறது? கரூரில் அந்த சம்பவம் நடக்குது. ஆமாம். கரூரில் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதுனா கரூரில் தூக்கலாக இருக்கணும். கரூரில் கூடுதலாக இருக்கணும். அந்த இடத்துல மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்படி கிடையாது. அங்க மட்டும் இல்ல. அப்படி இல்லை. பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டங்களில் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரிவாகுது. ஒரு எம்எல்ஏ கூட வந்து வரல. விஜய் ஜெயிக்கிற அளவுக்கு முதலமைச்சர் பதவியில் உட்கார அளவுக்கு அவருக்கு அனுதாபம் இருக்கு சார். திருப்பி நம்ம அப்படி கணக்கெடுக்க முடியாது சார். அது எப்படி சொல்றேன்? நான் சொல்லுவேன் நான் கேட்டேன்னா அதெல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு, 140 சீட்டு ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி இல்லை. நீங்க சொன்ன விஷயம் எதுக்கு அனுதாபமாச்சுன்னா வெளிநாடுகளில் நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் வெளிநாடுகள்லையோ அல்லது வெளி மாநிலங்களில் நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே இருக்கிற ஊடகவியாளர்கிட்ட நீங்கள் பேசுங்க, பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க என்ன சார் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஆச்சரியமாக வந்து எழுதப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி மனிதரை வந்து அவர் நடிகராக கூட இருக்கட்டுங்க, ஒரு தனி மனிதரை பார்க்க போயிட்டு கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படிங்கப்பா அவர் யாருங்க தான் அதோ அது யாருன்னா இவர் தான் சொல்லிட்டு பத்திரிகையில் கட்டம் கட்டி காட்டக்கூடிய இடத்துல வந்து இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அந்த நேம் போச்சு. விஜய் நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவரை பார்க்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயம் ஃபோக்கஸ் ஆச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ குழந்தை செத்து போச்சு, 8 வயசு பையன் செத்து போயிட்டானே, இந்த எப்படி ஆச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஊடகத்தில் இருக்கிற என்னை போன்றவர்கள், இன்னும் வந்து சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள், செந்தில் வேல் வீச்சு போன்றவர்கள் இவங்கெல்லாம் பேசுவோம். ஆனால் அங்கே இருக்கிற ஊடகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் யார் தெரியுமா, இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா, இவர் சட்டசபைக்கு காலைல 8 மணிக்கு போயிடுறாரு. எல்லாரும் முதலமைச்சர்லாம் 10 மணிக்கு தான் போவாங்க, இவர் 8 மணிக்கு போயிடுறாரு. ஆனால் அது உண்மை இல்லை. 8 மணிக்கு போகிறது இல்லை. இல்லை சார், சும்மா சொல்கிறாரு. அப்படி பில்டப் கொடுக்குறாங்க. அப்படி பில்டப் யார் தெரியுமா? 8 மணிக்கு சாயந்தரம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு போயிடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு தான் சட்டசபையிலேருந்து வராராம். அப்படி வந்து எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்களாம். அமித்ஷாவே பயந்து போயிருக்கிறாராம். இது
அப்படி ஒரு பில்டப் ஓடிடுது சார் இந்த அங்கே. செய்தி அமித்ஷா காதுக்கு போனுச்சுன்னா அவரு சார் உண்மை சார் இது அப்படி வருது. நான் சார் நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் காதை வந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் தீட்டி வைக்கிறீங்க. நீங்கள் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பத்திரிகையாளர் யாராவது தொடர்பு இருந்தால் பேசுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க அங்கே எப்படி பில்டப் பண்ணப்படுதுன்னு. பில்டப் தான் அந்த பில்டப் எப்படி பண்ணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்குறாங்க. அங்கே எப்படி பேசப்படுதுங்க, இப்படி பேசப்படுதுன்னா யார் தெரியுமாங்க, 41 பேர் அவரை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமாம், 41 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே என்ன 41 பேர் செத்து போயிட்டாங்க, இங்கே சொல்கிற டைலாக், அங்கே 41 பேர் செத்து போயிட்டாங்க. வித்தியாசம் எப்படி இருக்குது? அந்த 41 பேர் இறப்புல வந்து கிட்டத்தட்ட 38 பேருக்கு வந்து அரசு பணி கொடுத்துட்டு இன்னைக்கு நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிருக்கு. இது விஜய்க்கு அரசுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு விஜய் இல்ல, அரசுக்கு பேக் இல்ல சார். ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனம் அறிவுரை வழங்கிருந்துச்சு, வழிகாட்டுதல் சொல்லிருந்துச்சு. இங்க பாருங்க, டெம்பரரி போஸ்டிங் தான் கொடுக்கணும். ரைட். அதை மீறி எப்படி கொடுத்து எப்படி பேக் ஃபயர் ஆனிச்சு? விஜய்க்கு இது அடி தானே, இடி தானே. சரி, கேட்டிங்களா? சர்க்கிள் தானே. ரைட், கேட்டிங்களா? பதில் சொல்ல விடுங்க. உள்ளபடியே இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு, விஜய்க்கு பின்னடைவு கிடையாது. ஏன்? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே தெரியும், அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும், இப்படி ஒரு பணி வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். இந்த மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் ஒரு விபத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது கான்ஸ்பிரசியான்றது வந்து சிபிஐயில் வழக்கு இருக்குது. அது சதியா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விபத்தான இனிமேல் தான் முடிவாக போகுது. ஆனாலும் இந்த கூட்ட நெரிசலில் இறந்ததை வந்து ஒரு விபத்தாக கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இவங்க வந்து பணி வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. உள்ளபடியே இது நிற்குமா நிற்காதா வந்து முதலமைச்சருடைய டிஸ்கஷன் பவரில் இந்த வந்து இந்த பதவி இந்த பணி வாய்ப்பு வழங்கப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இல்லை, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீதிமன்றத்தில் போனால் நிற்காது சார். நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து நெகட்டிவாக நமக்கு வந்து வரலாம். இந்த உத்தரவை கூட ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனாலும் அங்கே இருக்கிற வந்து வியூக அமைப்பாளர்கள் கேட்டால் நம்ம இதை கொடுப்போம், எப்படி நீதிமன்றத்துக்கு போவாங்க யாராச்சும்? பாருங்க, அது யார் வேணா இருக்கட்டும் சார். உள்ளபடியே இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை கொண்டு போய் வெற்றிகரமாக நாங்கள் முடித்தோம். அந்த வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை வாய்ப்பற்ற அந்த வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண அந்த டிஎன்பிசி முடித்த அந்த இளைஞர்களுக்கு அந்த வந்து வெற்றியை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய்க்கு இதனால் என்ன ஒரு பின்னடைவு ஏதாவது கிடைக்குதுன்னா, விஜய்க்கு எந்த பின்னடைவும் இல்லை. விஜய் என்ன சொல்லுவாங்க, அவங்க டிவி கதை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியாக அந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சோம், ஒரு 32 பேரோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றி வச்சோம். ஆனால் அரசியல் கட்சியில் கொண்டு போய் நீதிமன்றத்தை வச்சு நீதிமன்றம் தலைவத்தை போட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மக்களை அநியாயமாக விட்டாங்க, ஏதோ வந்து கட்சி நிதியாக வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்படி நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அது வந்து ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில அதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சாத்தானுகுளமாக இருக்கட்டும், இல்லை இந்த திருவோணம் இந்த லாக்அப் டெத்தில் நடந்து அவங்களாம் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் கேட்டால் ஒரு வந்து ஒரு 13 பேர் இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு அவங்களுக்கும் வழங்கியிருக்கு. நாம் தமிழர் இப்போ வந்து ஓப்பனாகவே கேட்குறேன் சார், நாம் தமிழர் போட்ட பாலில் விஜய் போல்ட் ஆகிட்டாரா? போல்ட் ஆகிட்டாருன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் தமிழருக்கு அது சக்ஸஸ் இல்லை சார். 41 பேர் 30 சார் அரசு பண்ணி கொடுத்துட்டு அதுதான் சார் நீதிமன்றம் தடை போட்டுச்சுன்னா அது விஜய்க்கு விழுந்த பேரடி அப்படின்னா அது விஜய்க்கு அவமானம் தானே. இல்லை, நீங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சே தான் அதை பண்ணியிருக்கிறாங்கன்றேன். விஜய் தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. நாங்கள் கொடுக்குறோம் தோத்து போகிறாரா? இப்போ நான் கேட்குறேன், இல்லை சார், இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரே வார்த்தை. இப்போ வந்து யாருமே தேர்தல் நீதிமன்றத்துக்கு போகலை, அவங்களுக்குலாம் அந்த பணி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிருக்கும் தானே. யாருமே போகலைன்னா கண்டினியூ ஆகிருக்கும். ஆமாம், சரிங்களா? ஆனால் இப்போ நீதிமன்றத்துக்கு போனீங்க, இதனால வந்து அரசுக்கு என்ன பணி நியமனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அப்ப மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லுது டெம்பரரி போஸ்டிங் தான் கொடுக்கணும். அதுதான் எதுக்கான வழக்கு இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் கொடுக்கிறார். அதுதான் சார் முன்னாமே சொல்லி இன்னும் நீங்க சார் நீங்க அவ்வளவு தூரம் படிங்க, அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் அறிவார்ந்த நபர்கள் சட்ட நிபுணர் சொல்லியிருக்க மாட்டாங்களா சார், இது நீதிமன்றத்தில் போனால் இப்படிலாம் வாதம் வைக்கணும், கண்டிப்பாக வந்து நிற்காதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம கொடுப்போம், ஒரு விழா எடுத்து நம்ம கொடுப்போம். நாளைக்கு நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கொடுத்துட்டேன். ஆனால் கோர்ட்டில் வந்து இப்படி வந்து பண்ணால் நான் என்ன செய்ய முடியும்? பல நேரங்களில் பாலை திருப்பி விடுவாங்க கோர்ட்டு பக்கம், நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் வாதங்களை கூட வலிமையாக வைக்க மாட்டாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வேணும்னு சொன்னால் அங்கே வந்து வாதாடக்கூடிய வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் எடுத்து வைக்காமல் சைலண்ட்டாக அப்படி விடுங்க. என்ன நடக்குது பார்ப்போம்.
இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டை போய் அது ஸ்டே பண்ணிட்டாங்கப்பா, நாங்கள் என்னப்பா செய்ய முடியும்னா. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல கேட்டால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்ச பிள்ளைகள் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆனால் கரூர் விஷயத்தில் அரசு பணி கொடுத்ததுல விஜய்க்கு பேக் ஃபயர் ஆனிச்சு. ஐ மீன் நிறைய இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படி கிடையாது சார், இதை நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. விஜய் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் வெற்றி தொழிலாக எடுத்துக்காதீங்க. இதை நீங்கள் வெற்றி தொழிலாக எடுக்காதீங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஏதோ நன்மை செஞ்சேன், அது நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிச்சு, அவ்வளோதான், விட்டு கிளம்பு. உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இதை செய்யலைன்னு வச்சுங்க, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் கேட்டால் பார்த்தீங்களாங்க, இது கண் துடைப்புங்க. உள்ளபடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜெயிக்கணும்னா அக்கறைன்னா அடுத்த நாளே இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோன்னா, ஏன் போனாலுமே கிட்டத்தட்ட விஜய்க்கு சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு குறைவு தானே. சாதகமாக வந்தாலும் நல்லது, பாதகம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முட்டி மோதி பார்த்தோம் அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலான்ட்டு, அதுக்கு நீங்கள் முட்டுக்கட்டை போட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் வந்து வேணா நம்ம சொல்லிக்கலான்னு கேட்டால் உயர்நீதிமன்றம் கொட்டு வைத்தது விஜய் தலையில், உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சு அவர் மேலே சொல்லணும். நான் கேட்டால் கொட்டு வச்சு அப்படி தொட்டி விட்டாங்க சொன்னார்ல. எப்போ கரூர் சம்பவத்துக்கு இந்த ஒரு நபர் கமிஷன், நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் வந்து கொட்டு வச்சு அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கரூர் விஷயத்தில் இப்போ இந்த வேலை இப்போ உயர்நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? ஆமாம் ஆமாம், விஜய் தலையில் கொட்டு வச்சு. ஆமாம், உண்மை தானே, இதில் மறக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க, இந்த கொட்டு பத்தாதுன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு வைக்கலாம், இல்லை கொட்டு வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் அமர்தாஞ்சம் தடவுன்னா தடை விடுவாங்க. அதுவும் நடக்கும், ரெண்டு நடக்கும் கோர்ட்டில். சார் இங்கே நீதிமன்றங்கள் நீதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீதி தேவதைகள் கண்ணை கட்டியிருக்கோ, கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, தயவு செஞ்சு நீங்கள் போகும்போது நாங்கள் நீதி தேவதை எப்படி கண்ணை கட்டிட்டு போயிருக்கோம் அதே மாதிரி கட்டிட்டு போகிறோம். நீங்களும் உள்ளபடியே சொல்கிறேன், இது சத்தியமான வாழ்க்கை நான் சொல்கிறது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலாம், எந்த வழக்கு வேணாலும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் நீங்கள் கண்ணை திறந்துட்டு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுலாம் போகாதீங்க, கண்ணை கட்டிட்டு போங்க. அந்த கண்ணை இருக்கிற அந்த கட்டை அவுக்காததும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வழங்கக்கூடிய தீர்ப்பில் தான் இருக்குது. நீங்கள் வரும்போது அந்த கட்டை அவிழ்த்துட்டு வருவீங்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை கட்டிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவீங்களான்றது அங்கே போனப்படி தான் முடிவு தெரியும். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படி தான் இருக்குது. ஒரு கீழமை நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலமை நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி பண்ணுது அல்லது ரத்து பண்ணுது.